ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நியூ யூடியூபர்ஸ்லாம் வந்து எப்படி இது பண்ணலாம், அவங்க எப்படிலாம் சஃபர் ஆகுறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ நான் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் என்னென்னலாம் வந்து பிரச்சனையை அனுபவித்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இது என்னோடய இன்னொரு சேனல். அண்ட் அந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்டவுன் டைம் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணி ஸ்டார்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து போட்டேன். அது எனக்கு கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸ் கழித்து நான் வந்து மானிட்டைசேஷன் வந்து பண்ணேன். பண்ணிட்டு ஓகே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபஸ்ட் டே இன்கம் பார்த்திங்கன்னா 0.27 தான் வந்து என்னோடய ஃபஸ்ட் டே வந்து இன்கம். அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்குறதோட நிறையா யோசிச்சிருப்போம். நம்ம ஒரு சேனல் இது பண்ணும்போது ஒரு பார்ட் டைம் இன்கம்மாக இருப்பாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தாட்டில் தான் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். ஸோ அது ஆரம்பிக்கும் போது என்னென்னா, என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போக 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 நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் கம்மியாயிடுச்சு. பட் அப்போ வந்து என்னோடய சைடு தப்பு இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் அப்பீல் பண்ணி வந்து என்னோடது வந்து என்னாச்சுன்னா மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி 3 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து மானிட்டைசேஷன் கொடுத்து அண்ட் திருப்பியும் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இன்னொரு சேனல் வந்து நான் வந்து ஆரம்பித்தேன் அந்த 3 மந்த்ஸ் கேப்பில். ஒன்று தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, ஹோப் வந்து போயிடுச்சு. இப்போ திருப்பியும் நம்ம இன்கம்க்கு என்ன பண்ணுறதுனால நான் வந்து அதை ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நம்ம அதை மட்டுமே நம்பி ஓகே இது மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு இன்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வைக்கும்போது யூடியூப் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டக்குன்னு உங்களோட மானிட்டைசேஷன் வந்து எதுக்கு அவனுக்கு தூக்கி விட்றானுங்கன்னே தெரியாது. டக்குன்னு வந்து தூக்கி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து வியூஸ் வர வச்சு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி 4000 வாட்சர்ஸ் கொண்டு வரதே வந்து பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு சில டைம் வந்து லக்கில் வந்து அது நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்க ஃபேஸை காமிச்சு அவங்களோட வியூஸோ எல்லாமே வாங்கிட முடியுது. பட் ஒரு உண்மையாலுமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, இல்லை ஒரு வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த சேனலை வந்து மேலே வந்து வர வைக்க முடியுது. அண்ட் அதுக்கு ரொம்பவே டைமும் எடுக்குது. ஒரு டெய்லரிங்க்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே வந்து உங்களுக்கு டைம் எடுக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காசு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கேமராஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே கூட வந்து சீக்கிரமாக வந்து ரீச் ஆக வந்து முடிஞ்சிருது. இதே நம்மக்கிட்ட ஒரு நார்மல் ஃபோன் தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு காசு இல்லை அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த லெவலை வந்து ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நார்மலாக வந்து இந்த மாதிரி சினிமா இல்லை காமெடிஸ் இந்த காசிப்ஸ்க்கெல்லாம் இருக்கிற சேனலுக்கு இருக்கிற இது வந்து நம்ம நார்மலாக ஒரு க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது வந்து வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வியூஸ் கொண்டு வரணும். அண்ட் அப்படி கொண்டு வந்தாலுமே இந்த மானிட்டைசேஷனுக்கு அப்புறமே வந்து டக்குன்னு அவங்க வந்து நீங்கள் ஒரு இன்கம் வருதுன்னு சொல்லி ஒரு ஜாபை குவிட் பண்ணுறீங்க இல்லை அந்த மாதிரி பண்ணுறீங்கும் போது அவங்க மானிட்டைசேஷன் வந்து தூக்கி விட்டுருவாங்க. எதுக்குன்னு தெரியாது. திருப்பியும் நீங்கள் 3 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் நீங்கள் 1000 தான் வீடியோ போட்டிருந்தா கூட டெய்லியுமே வந்து இப்போ யூடியூப்பில் வந்து காம்படிஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டே டு டே நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பெருசாக ரெவன்யூ வந்து வராது. உங்களோட சேனலில் நீங்கள் 2000 வீடியோ நீங்கள் போட்டிருந்தாலுமே அது பழசாக பெருசாக வந்து யூடியூபுக்கு வந்து போய் காமிக்காது. நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் தான் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் டே பை டே வந்து ஓகே நம்ம மானிட்டைசேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலான்னா அது முடியவே முடியாது. இந்த காம்படிஷன் வேர்ல்டில் வந்து நம்ம டெய்லியும் நம்ம அப்டேஷனாக நாமளும் இருந்துட்டு போட்டுகிட்டே இருக்கணும். அதுவே நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்காக எடுத்து பண்ணணும். பட் அதுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு இன்கம் வருமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 4 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் ஒரு பிகினராக தான் இருக்கீங்க. ஒரு சின்ன சேனல், ஒரு பெரிய கேமராலாம் இல்லாத ஒரு நார்மலான பர்சன் நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு 8000 ரூபா சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி நிலமை தான் வந்து இதில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது மூலமாக நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே வந்து பொறுமையாக இருக்கணும். ரொம்பவே வந்து பர்டிகுலராக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும்.
அண்ட் ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்கள் சேனலை வந்து முன்னாடி கொண்டு வரணும்னு தெரியணும். இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இருக்குது. ஈவன் தோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணால் கூட அது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிடலாம். பட் வியூஸ் தான் நமக்கு இன்கமே வரப்போகுது. ஈவன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட அந்த சேனலுக்கு வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக கூட போகிற மாதிரி கூட இருக்கும். சின்ன ஒரு சேனலுக்கு நல்ல வியூஸ் வந்து போகும். ஸோ வியூஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்கமே வந்து வரப்போகுது.